தமிழுக்கு முதல் வணக்கம். என் தாய்மொழி தமிழ் என்பதில் கொஞ்சம் பெருமை. அப்பா என்பதில் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம். அப்பாவின் தமிழ் என்பதில் எனக்கோ நெஞ்சும் கர்வம். உமையெல்லாம் வரவேற்பதில் நெஞ்சம் நிலை மகிழ்வு. யாவருக்கும் வணக்கம். என் தேநீர் இடைவேளை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் என் பெரும் பாட்டன் பாரதியின் புதுமை பெண், என் தந்தை வழி பாட்டனின் வாரிசு பெண்மணி திருமதி சுனிதா அகஸ்டஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நூல் திறனாய்வுகளில் எல்லாம் சப்தமாக ஒலிக்கும் பெயர் சப்திகா. எழுத்தாளர், திறனாய்வாளர், பேச்சாளர் என பல பரிணாமங்களை கொண்ட ஆசிரியர், கவிஞர் திருமதி சப்திகா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். ஆனால் கடற்கரை இலக்கிய வட்டம், கடற்கரை எஃப்எம், கடற்கரை பதிப்பகம் என கடற்கரையின் திறமைகளை எத்திசையும் சேர்க்க துடிக்கும் திரு இறைவன் சாகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழுக்கு அகராதி தந்தவர் வீரமாமுனிவர். குமரி பேச்சாளர்களுக்கு முகவரி வீரமாமுனிவர் பேச்சாளர் கழகம். அக்கழகத்தின் முன்னாள் தலைவரும் கவிஞரும் எழுத்தாளருமான ஆசிரியர் ஆகிரா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வளரி அமைப்பில் வளர்ந்து வரும் கவிஞர், கடற்கரை இலக்கிய வட்டத்தின் கவிஞர்களில் ஒருவராக இருந்து வட்டங்கள் கடந்து சிறகடிக்கும் திருமதி சகாய சுசி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இனிய தமிழால், தன் குரலால் பூமியை சுற்றும் சூரியன் எஃப்எம்மின் மூத்த அறிவிப்பாளர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி விஜய் பூரணசிங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், உறவினர்கள், சான்றோர்கள், என் இனமான சொந்தங்கள், என் தந்தையின் நண்பர்கள் யாவரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கு. நீங்க காலையில் எல்லாருமே வாட்ஸ்அப் எடுக்கிறோம். காலையில் முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் பார்க்கணும், அங்க போட்டுருக்கோம் உறவுகளை நம்பாதே, நண்பர்களை நம்பாதே, இப்படிதான் வரும். இப்படி ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் நம்மளை காலையில் முடிச்ச உடனே நம்ம சுற்றி வர ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு நான் என்னோட நண்பர்கள் அல்லது யாரோ ஒரு ஆள் ஸ்டேட்டஸை பார்த்து போட்டிருக்கோம், உன் உழைப்பு ஒன்றை பண்ணுறாங்க, ஆனால் நீ யாரையும் நம்பாதே அப்படின்னு முடியும். அப்ப யாரையும் நம்பாதேன்னா மனுஷன் எப்படி வாழ முடியும்? இப்படி ஒரு எதிர்மறையான சிந்தனை. அப்ப இதுக்கு ஒரு பதிலாகத்தான் நான் இதை எழுத ஆரம்பிச்சேன். இதை கவிதை அப்படின்னு சொல்றது வாசிக்கிறவங்களை பொறுத்து. ஏன்னா இது ஹைக்கு கவிதை கிடையாது. இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய நாட்களாக எழுதணும். அது சொன்னது மாதிரி என்னை முன்னுரையிலே சொல்லியிருக்கிறேன். காலையில் முடித்து ஒரு தேநீர் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளால எனக்குள்ளால வரக்கூடிய அந்த சிந்தனையை ஒரு 2 லைன்ல நான் எழுதி அனுப்பிடுவேன். ஒரு 10 பேருக்கு அனுப்புவேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. யாரோ ஒரு 10 பேருக்காவது ஒரு காலையில் பார்க்கும்போது ஒரு நல்ல செய்தி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரட்டுமே தான் அதை எழுதினேன். இதை ஏன் புத்தகமா மாத்தினேன், அதுக்கான உந்துதல் எங்கிருந்து கிடைச்சதுன்னா, ஏற்கனவே போட்ட கவிதை கலை புத்தகம், அதுல கவிதைகள்லாம் கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இதை நீங்க புத்தகமா போடுங்க அப்படின்னு என்னுடைய மகன் சொன்னான். ஸோ அவனுடைய ஒரு ஆசை, இந்த எங்களை மாதிரிப்பட்டவங்கலாம் இந்த மாதிரி எளிமையாக இருந்தா வாசிக்க நல்லா இருக்குன்னு சொன்னான். ஸோ அதனால தான் இந்த புத்தகத்தை உடனே புத்தகமா போடணும்னு நினைச்சு புத்தகத்தை போட்டது. வேற இந்த விழாவுக்கு
ரெண்டாவது இந்த புத்தகம் பதிப்பு செய்து கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தது சகோதரர் இறைவன் சாகர். அவங்களுடைய துணை இருக்குல்ல, இப்போ அவங்க சொன்னாங்க இதோடைய வடிவமைப்பு, அட்டை வடிவமைப்பு உங்க மகன் பண்ணினார் அப்படின்னாங்க. ஆனா அந்த வடிவமைப்பை கொண்டு வர்றதுக்காக அவங்க நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு எங்கள்கிட்ட இருந்து நிறைய ஐடியா கொடுத்து அதை கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு புத்தகத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பல சிரமங்கள் உண்டு. அதையெல்லாம் எளிதாக கடந்து வர முடிந்தது இறைவன் சாகரன் அவர்களால். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள், வாழ்த்துறை பேசினவங்க எல்லாம் எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள். நிறைய இலக்கிய கூட்டங்களில் அவங்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்த்துறையையும் ஒரு சிறப்பான திறனாளியும் தந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் நன்றி. மற்றபடி நண்பர்கள் அவங்க எல்லாம் இந்த கவிதைகள்லாம் எங்கோ டெய்லி பார்த்துருப்பாங்க, என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக இங்கே வந்து அமர்ந்திருந்தார்கள். மற்றபடி எழுத்தாளர்கள், என்னுடைய இனமான சொந்தங்கள், இப்படி எல்லாருமே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னொன்று என்னன்னா, வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது. அதுலேயும் நம்முடைய கடற்கரை சமூகம் இருக்குல்ல, அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அந்த கிடைக்கிற வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். அதுல நான் ஒரு பாக்கியசாலின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இந்த முதல் புத்தகம் போடும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நிறைய சிரமங்கள். அதுக்கு யாரும் முன்னுரை எழுத முன் வர மாட்டாங்க, அது பதிப்பகம் பண்றதுக்கு ஆள் கிடையாது. நானே என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய குடும்பத்தாருடைய ஒரு துணையோடு அந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். ஆனா அதற்கு பிறகு இந்த கடற்கரை இலக்கிய வட்டம் ஒன்று இருக்குது. அது எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தது, நிறைய உத்வேகத்தை கொடுத்தார்கள். அதனால அந்த இலக்கிய வட்டத்துக்கு நன்றி சொல்லலாம். இரண்டாவது, சென்னையில் இருந்து இயக்கக்கூடிய சான்றோர் தளம் என்கின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல யார் இருக்கிறாங்க மக்களுக்கு கடற்கரை வட்டம் சொல்லும்போது குமரி மாவட்டத்தை சார்ந்தவர், கடற்கரை மட்டும் இல்ல மற்றவங்க இருக்கிறாங்க குமரி மாவட்டத்தை சார்ந்தவர். ஆனால் இந்த சான்றோர் தளம் சொல்றது சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள பேராசிரியர்கள், இப்படி பெரிய தமிழ் வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எனக்கு கொடுத்த உற்சாகம் இருக்குல்ல, அதை இந்த சபையில நான் கண்டிப்பா பதிவு செய்யணும். அதுல குறிப்பாக சொல்லணும்னா பீட்டர் ராசன் சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார், அமிர்தம் பீட்டர் ராசன். அவரு நிறைய புத்தகங்கள் இருக்காரு, சமூக ஆர்வலர். இந்த சான்றோர் தளம் அமைப்பை அவரை உருவாக்கி மாதத்திற்கு 2 இலக்கிய கூட்டம் நடத்துவாங்க. அது ஜூம்ல தான் நடத்துவாங்க, நேர்ல போகணும் தேவை. அப்போ அந்த கூட்டங்களில் எல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறாரு. அப்போ வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், அப்படி வாய்ப்பு கொடுக்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி எனக்கு வாய்ப்புகள் தந்த இந்த கடற்கரை இலக்கிய வட்டம், சான்றோர் தளம், இந்த 2 அமைப்புகளும் என்னை அடுத்த கட்டத்திற்கு அடுத்ததாக ஒரு புத்தகத்தை போடுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டாங்க. நிறைய விருதுகள் கொடுத்தாங்க. நீங்க அந்த புத்தகத்தில் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய முதல் கவிதைக்கரை தொகுப்புக்கு எத்தனை விருதுகள் கிடைக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு நம்மளை பாராட்டி கொண்டு வந்த அந்த தமிழ் சமூகத்திற்கு நன்றியாக இன்னும் எழுதணும் அப்படிங்கிற உற்சாகத்தை தந்திருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. இதுவரை இருந்து காத்து பொறுமை காத்து விழாவை சிறந்த